Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயோ கடகராசிக்காரர்கள் அப்படின்னால உங்களுக்குன்னே டிஃபால்ட்டாக குருமங்கள யோகம். செவ்வாய் இருக்கிற வீட்டையும் குரு பார்க்குறார். அவர் உங்களுக்கு யோகாதிபதியே உடம்புல உட்காந்துருக்கார். ஸோ அப்போ என்ன ஆகும்? அரசியல்வாதிகளுக்கு டபுள் டமாக்கா. புத்திரபாக்கியத்தில் ஆரம்பித்து சகலவிதமான யோகங்களோட திருமண வாழ்க்கையை சரி பண்ணுறார். 9ஆம் இடத்தை அதிர்ஷ்டத்தை அப்படி கொட்டுறார். பொன்மகள் வந்தால் சார் நான் என்னோட லைஃப் டார்கெட் விஓ ஆகணும், என்னோட லைஃப் டார்கெட் கிரேட் 1 ஆஃபீஸர் ஆகணும், தாசில்தார் ஆகணும் சார், கலெக்டராகவும் விட மாட்டேன் சார். எத்தனை பேர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அந்த நினைப்பு பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் கவனமாக இருக்கும். அப்படின்னா என்ன? கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பெரிய ப்ராப்ளமே யாருன்னா, புதன் வந்ததுக்கப்புறம் அப்படியே சுக்கிரன் நகர்ந்து ஜூன் ஜூலையில் வந்துடுவார், ரிஷபத்துக்கு வந்துடுவார். வரும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள். மனைவி கூட சண்டை போடக்கூடாது. டைவர்ஸ் மாதிரியான விஷயங்கள் தான் பட் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. 6 குரு பகவான் தான் உங்களுக்கு ராசியில் உட்காந்துருக்கார் உச்சம் பெற்று. 6 அவர் பார்க்க மாட்டார், 5 தான் பார்ப்பார். அப்போது 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் 12இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்ற இந்த டைமிங் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவி, டீம் லீடர் இருந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும். குட் ஜாப், பெஸ்ட் எம்ப்ளாயி போன்ற விருதுகள்லாம் கிடைக்கும். எப்போ? அசையா சொத்துக்கள் இது வரைக்கும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண சார், அப்படியே கிடைக்க சார், ஏறவே இல்லை சார் அப்படின்னா தொழில்கள் பிரச்சனை இருந்தது. நீங்கள் ஷேரை விட்டுருங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தால் லாங் டேர்ம் ஷேராக பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த தொழிலதிபர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா, சனி பகவான் 1000 தான் 9ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 8 கூடையவன் தான். அது உங்கள் சிந்தனையில் இருந்தால் போதும். அவர் அவ்வளோ பெரிய அனுகிரக மூர்த்தி உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய கடகராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லவங்க, சனியை தவிர. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயோ கடகராசிக்காரர்கள் அப்படின்னால இது வரைக்கும் இந்த அஷ்டம சனியால் கஷ்டப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா இந்த கடகராசி தான். சார் விடுங்க சார், எனக்கு புத்தாண்டு பலன், மந்த்லி பலன், ஆள் பலன் கேட்டு டயர்டாயிருச்சு. எங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஐபிசி பக்தி பார்த்து மட்டும்தான் நாங்கள் எங்களை தேர்த்திக்கிறோம் அப்படிங்கிறதா உங்கள் ரியல் மனநிலை. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. அவ்வகையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு என்ன தரப்போகுது? ஏன்னா நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கும். மாத ரீதியாக தரவு எக்ஸ்க்ளூசிவ் பதிவுங்க. மாத ரீதியாக எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஏற்ற மாதங்கள், நீங்கள் பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள், அதில் இல்லத்தரசிகளுக்கு எப்படி மாணவர்கள் பிரித்து நம்ம சொல்ல போகிறோம். ஜென்ரலாகவே கடகராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டுக்கு தானே குரு வராரு. குரு உங்கள் வீட்டுக்கு வராரு, வந்து உச்சம் பெறுகிறார். சார் சும்மாவே குரு நல்லது பண்ணுவார். ஏன்னா அவருக்கு நல்லது பண்ணிட்டு தான் பண்ண தெரியும். அவர் போய் உச்சம் அடைகிறார். அப்போ உச்சமடைந்த குரு என்ன செய்வார்? பார்க்குறியா, என் பலத்தை பார் அப்படின்னு குரு பகவான் என்ன பண்ணுறார்? அப்படியே 5, 7, 9 பார்க்குறார். என்ன வேணும்? யோகங்களெல்லாம் தந்துடுறார். புத்திர பாக்கியத்தில் ஆரம்பித்து சகலவிதமான யோகங்களோட திருமண வாழ்க்கையை சரி பண்ணுறார். 9ஆம் இடத்தை அதிர்ஷ்டத்தை அப்படி கொட்டுறார். பொன்மகள் வந்தால் எல்லாம் பண்ணுறார். சரி, இப்போது நான் சொன்ன பாருங்க, பாசிட்டிவான மாதங்கள் எது எது அப்படின்னு நம்ம போவோம். முதலாவதாக சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆணி மாதம் 3 அப்படி வரிசையாக வருது. சித்திரை, வைகாசி, ஆணி 3 எழுதிக்கோங்க. அது எப்படி, என்ன கணக்கு? உங்களுக்கு தான் 2 கூடைய சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். எப்போ? சித்திரை மாதம். ஏப்ரல் தொடங்கி இன்னைக்கு நாள் இந்த ஏப்ரல் 1 தொடங்குனீங்கன்னா மே 15 வரை சூப்பரான நேரம். இந்த 1 மந்தில் புத்தாண்டு பிறந்த கையோட எஸ்ஐபி போடுறவங்க போட்டுருங்க. யார் யாரெல்லாம் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். வெற்றி உமதே, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. காரணம், உச்சம் பெறுவது யார்? ஹெச்ஓடி சூரியன், உங்களுடைய தனாதிபதி. சும்மா சாதாரண எல்லாம் கிடையாது. ஏன்னா எதை நினைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வேட்கை உடையவர். கடகராசிக்காரங்க குணமே அப்படிதான். சூரிய சந்திரர்கள், கடகம் சிம்மம் 2 பேரும் வெற்றி அடையணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த எல்லைக்கும் போவீங்க. அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள். ஸோ உங்களுக்கு சூரிய பகவான் உச்சமாகும் பொழுது நிச்சயம் ஜெயிப்பீங்க. இந்த போஸ்டிங்கை நான் அடைஞ்சு காட்டுவீங்க. அப்போது இந்த மாதம் நல்லா இருக்கு. அடுத்ததாக 2வது விஷயம் என்ன? இந்த குரு பகவான் ராசிக்கு வருகிறாரே அந்த நாள் அருமையான நாள், சூப்பரான நாள். அதே மாதிரி 5, 10 கூடைய செவ்வாய் பகவான், இவர் தான் யோகாதிபதிங்க. இந்த செவ்வாய் ஊருக்கே டெரர் பாய், ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. செவ்வாயவே ஃப்ரெண்டாக வச்சிருக்கிற ஒரு ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். இந்த செவ்வாய் எல்லாருக்கும் கெட்டவன்.
எல்லாரும் கேட்பாங்க, செவ்வாய் பீரியடாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, செவ்வாய் பீரியடாங்க ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, செவ்வாய் யாருக்கு நல்லது, செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் தான் பேரே. ஆனால் உங்களுக்கு யோகாதிபதி இந்த செவ்வாய். இந்த யோகாதிபதி செவ்வாய் மே 10க்கு அப்புறம் எங்கே வராரு? மேஷத்துக்கு வருகிறார். மேஷத்துக்கு வந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு 10ஆம் இடம். அப்போது ருச்சக யோகம்னு பேர். ஜோதிட சாஸ்திரத்திலே 10ஓடு சனி தொடர்பு கொண்டால் அது சசயோகம். சனி ஆட்சி பெற்றாலோ 10ஓடு தொடர்பு கொண்டாலோ, செவ்வாய் 10ஓடு தொடர்பு கொண்டால் இது எப்படி? ருச்சக யோகம். அப்படின்னா என்ன? யாரெல்லாம் அரசு பணிக்காக முயற்சி பண்ணுறீங்களோ, சீருடை பணிக்காக முக்கியமாக, வெப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், என்ன ஆகுது? சீருடை பணி. போலீஸாக போகிறோம், இராணுவத்துக்கு போகிறேன், கண்டிப்பாக ஆயிடுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. சார் நான் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லுங்கிறதுக்காக சொல்ல, டெக்னிக்கல் டீட்டெயிலோட சொல்கிறேன். 10ஆம் இடத்துல அரசு பணி. சார் நான் என்னோடய லைஃப் டார்கெட் விஓ ஆகணும், என்னோடய லைஃப் டார்கெட் கிரேடு 1 ஆஃபீஸர் ஆகணும், தாசில்தார் ஆகணும், சார் கலெக்டராகவும் விட மாட்டேன் சார். எத்தனை பேர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அந்த நினப்பு உங்களை வெற்றி பெற வைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. செவ்வாய் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும்? அரசு அதிகாரியாக்கி அழகு பார்ப்பார். அது அல்லது பிஸ்னஸ் மேனுக்கெலாம், ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய, சரி எல்லாத்தையுமே இப்போயே சொல்லிட்டு அப்படியே செக்மெண்ட் வைஸ் பார்ப்போம். ஸோ அந்த மாதத்தை விடாதீங்க. எப்போது? இந்த மே 10லேருந்து ஜூன் வரைக்கும். இது பாசிட்டிவான மாதம். ஒரு ரீசன் சொல்கிறேன், ஒய் அப்படின்னு நான் ரீசன் சொல்கிறேன். அடுத்ததாக இந்த 6 குடையவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ல் மறைஞ்சிருக்கார். எது? மிதுனத்தில். எப்போலேருந்து? பொதுவாகவே மறைஞ்சு தாங்க இருக்கார் போன வருஷத்துலேருந்து. அப்போ ஒன்றுமே பண்ணலையே. அவர் எங்கெங்கே மறைஞ்சிருந்தார்? வக்கரமால இருந்தார். அவர் இப்போ தான் வக்கர நிவர்த்தி பெற்று இந்த ஏப்ரல் மே ஜூனில் நல்லது பண்ண போகிறார். இந்த 3 மாதமும் அவர் நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அப்போது அவர் 6ஆம் இடத்தை வேறு பார்க்குறார். ஸோ அது ஜென்ரலாகவே இதுக்கு டேட்லாம் கிடையாது. நீங்கள் இந்த ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்குமே உங்களுக்கு நல்ல நேரம். ரைட். இப்போது பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா 11 கூடிய உங்களுக்கு பாதகாதிபதி கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பெரிய ப்ராப்ளமே யாருன்னா சுக்கிரன் தான். கடகராசிக்காரங்க திருமண வாழ்க்கை, கடகராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். 100க்கு 99 பேருக்கு அப்படி தரும். காரணம் என்ன? 7 கூடிய சனியே 8 கூடியவனாக இருக்கான். அல்லது வெளிநாட்டில் பிரிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கும். இவர்களுக்கு என்ன நடக்கும்? பார்த்து நடக்க வேண்டிய இந்த சுக்கிரன் பாதகாதிபதியாக இருக்கிற ஒரு காரணத்தால் இந்த சுக்கிரன் எங்கே வரார்? ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். ஐயோ பாதகாதிபதி ஆட்சி. அந்த ஒரு மாதம் என்ன பண்ணோம்? எதையும் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். ஏப்ரல் டு மே தொடர்ந்து ஜூன் டு ஜூலை, ஜூன் டு ஜூலை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஜூன் டு ஜூலை. அப்போது சுக்கிர பகவான் என்ன பண்ணுகிறார்? ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்தில் இருக்கிறவர் இப்போ மேஷத்தில் இருந்தவர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்ததுக்கப்புறம் அப்படியே சுக்கிரன் நகர்ந்து ஜூன் ஜூலையில் வந்துடுவார், ரிஷபத்துக்கு வந்துடுவார். வரும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள். மனைவி கூட சண்டை போடக்கூடாது, டைவர்ஸ் மாதிரியான விஷயங்களை தான் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. உண்மையிலே நடந்துடும். புலி வருது கதை தான். என்னைக்காவது ஒன்று விட்டு போயிடுவேன் சொல்லிட்டே இருப்பீங்க, உண்மையிலே அது நடந்துடும். தயவுசெய்து அமைதியாக இருங்க. ஒய்ஃப் இருக்கிற பக்கம் வணக்கம், அம்மா வணக்கம், நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்குறேம்மா, ரைட்டுமா விட்டுருக்குமா அப்படின்னு போயிடுறது நல்லது. அடுத்து 3-12 கூடிய புதன் இவர் போய் உச்சமாகிறார். எல்லா கிரகங்களும் உச்சமாகிறார் இல்லையா? இவர் 12 கூடிய விரையாதிபதி. அவர் எங்கே உச்சமாகிறார்? கன்னி மாதம், அதாவது புரட்டாசி மாதம், அதாவது கன்னியா ராசியில் சூரியநாராயணர் அவர் தான் 2 கூடியவர். அவரோட சேர்ந்து இந்த புத பகவான் உச்சமாகிறார். இந்த புதன் உச்சமாகும் போது அதை போய் சனி பார்க்குறார். அப்போ ஏற்கனவே அவன் 8 கூடியவன். அவன் பார்க்கும்போது இன்னும் அந்த ஒரு மாதம் புரட்டாசி மாதம் என்ன பண்ணோம்? நான்வெஜ்ஜை விடுறீங்களோ இல்லையோ, புரட்டாசி மாதம் பெரும்பாலும் அப்படி பண்ணுவீங்கல்ல, அப்போது அதை பண்ணுறீங்களோ இல்லையோ, கடன் வாங்குறதை விட்டுருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட்டுருங்க கூடவே. ஐயோ புரட்டாசினா உங்களுக்கு இந்த மாதம் இந்த வருஷம் ஞாபகம் வரணும், ராம்ஜி சொன்னது ஞாபகம் வரணும், ஐபிசி பக்தி ஞாபகம் வரணும். ஐயோ கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, புரட்டாசி மாதம் வந்துருச்சே. அடுத்ததாக டிசம்பர் 6ஆம் தேதி குரு கேது சம்பந்தம். எழுதி வச்சுக்கோங்க, கடகராசிக்காரர்கள் 190 பேர் இறைவன் சந்நியாசம் அந்த லெவலுக்கு போயிடுவீங்க. காரணம் ராசியில் கேது வரார். இந்த கேது விருச்சிகத்தில் தான் நியாயமாக உச்சம். ஆனால் குருவோடு சேர்ந்து கடகத்துக்கு வந்தார்னா பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவார். எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா ஆன்மீக பாதர் அப்படியே பிடிச்சி எடுத்துருவார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் நடக்கின்ற ஒரு வருடமும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. தயவு செஞ்சு ரொம்ப டீப்பாக காடுக்குள்ளே போனீங்கன்னா காடு அப்படியே பிடிச்சி கூட்டு போயிடுவார். அதனால் நீங்கள் அளவாக ஆன்மீகம் பழகுங்கள். இந்த ஒரு வருடம் நீங்கள் எவ்வளோ தூரம் லௌகீக வாழ்க்கையில் இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் இருந்துக்கோங்க. ஆன்மீகத்துக்குள்ளே ரொம்ப குதிச்சிங்கன்னா ஆன்மீகம் எடுத்துகிட்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த டிசம்பருக்கு அப்புறம். இருந்தபோதும் அது கோடீஸ்வர யோகம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். ஆனால் ஆன்மீகம் மனசுக்குள்ளே வந்தாச்சு இந்த ஒரு வருடம். இதை நீங்கள் நல்லதாக எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விரக்தியில் வேலையெல்லாம் விட்டுருவாங்க. அப்படிலாம் விட்டுறாதீங்க. பொழப்பு ரொம்ப முக்கியம். கேது ஒரு வருஷத்துக்கு கழித்து போயிடுவார், அவர் திரும்ப மேலே போயிடுவார். நம்ம வேலை திரும்ப கிடைக்காது. இந்த ஒரு வருடம் இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் மாட்டிக்காதீங்க. இப்போது செக்மெண்ட் ரீதியாக பார்த்துடலாம். அவ்வகையில் முதலாவதாக என்ன பண்ணுறோம்? உடல் நலம் குன்றியவர்களுக்கு அல்லது வீட்டில் வயதானவர்களுக்கு இவர்களுக்கு மாற்று சிகிச்சைகள் எதிரும் தேவையா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ராசியில் குரு உச்சமடையும் போதே 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதுக்கு முன்னாடி அவர்
12ஆம் இடத்தில் இருந்தவர் என்ன பண்ணுறார், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை தான் பார்த்துட்டு இருந்தார். இந்த முதல் 3 மாதமும் இந்த ஜூன் வரைக்கும் 6ஆம் இடத்தை தான் பார்க்குறார். அப்போ இந்த 3 மாதமே இப்போ ஆக்டிவாக தான் இருக்கார். குரு பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடுதல் புச்சழுத்தணும் இந்த ஏன்னா இதுக்கப்புறம் இந்த 6ஆம் இடத்தை பார்க்குற செஷன் உங்களுக்கு கிடையாது. அடுத்த ஒரு வருடமும் 6 யாரும் பார்க்க போகிறதில்ல. 6க்குடைய குரு பகவான் தான் உங்களுக்கு ராசியில் உட்காந்துருக்கார் உச்சம் பெற்று. 6 அவர் பார்க்க மாட்டார், 5 தான் பார்ப்பார். அப்போது 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் 12இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்ற இந்த டைமை யூஸ் பண்ணி ஆலங்குடி செல்லுங்கள், குரு பகவானை வழிபடுங்க. பக்கத்தில் பாடி திருவள்ளிதாயம் சென்று குரு பகவானை வழிபடுங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. இப்போது இவர்களுக்கு என்ன நடக்கும் இந்த 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 4 செவ்வா பகவான் செப்டம்பர் 4 நீச்சபங்க ராஜயோகம் அடைவார். நீச்சபங்க ராஜயோகம். அப்போ இந்த அறுவை சிகிச்சைக்கான நேரம் அது. சில பேருக்கு உடம்பு சரியில்லை, ஏதேனும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய் யோகாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பீரியட் உங்களுக்கு வந்து சர்ஜரிக்கான ஏதோ சின்ன டான்சில் சார், தொண்டையில் இருக்குது சார், அந்த மாதிரியான சர்ஜரிஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மறைந்திருக்கும் விஷயங்கள்லாம் வெளியே தெரிய வரும். எப்போது? காரணம் என்னவென்றால் அது ஒரு பெரிய கால்குலேஷன். அது சனி சம்மந்தப்பட்ட கால்குலேஷன். சனி 3ஐ பார்க்கும் பொழுது மறைந்திருக்கும் விஷயங்கள் வெளியே வரும். ஸ்கேன் எடுக்கிறது, ரொம்ப நாளாக உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியான ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறது, இதெல்லாம் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் இந்த செவ்வாய் பகவான் உடம்புல நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது பண்ணுங்க. அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் என்னென்னா, நிறைய பேர் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸாக இருக்கீங்க. பெரும்பாலும் சில பேர் வந்து குடும்ப தலைவிகளாக இருக்கீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே இருந்து பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது வெளியே ஆஃபீஸ் பிஸ்னஸ்னு ஒரு பக்கம், இல்லத்தரசின்னு ஒரு பக்கம், பணிக்கு போகிறதுன்னு ஒரு பக்கம், 3ஆக பிரிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பேருக்கு தனித்தனியாக சொல்கிறேன். முதல்ல வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? இல்லத்தரசிகளுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். 5, 7, 9 குரு பார்த்துட்டார். யூ ஆர் கோயிங் ஹாப்பி, லிவிங் ஹாப்பி. ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தருவார். எல்லாத்தையும் சரி பண்ணி தருவார். உங்களுடைய அப்பாவோட சொத்து வரணும், அண்ணா அவங்க சொத்தை பிடிச்சி வச்சிருக்கார், எல்லா பிரச்சனையும் தீர்த்து தருவார். ஏன்னா குரு 5 பார்க்குறார். அடுத்து 7 குரு பார்த்துட்டார். உங்கள் கணவர் உங்களோட இருக்கிறதே இல்லை, ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கார், உங்களுக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு. நைட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்துக்கிறதே ராத்திரி 2 மணிக்கு, அடுத்த நாள் காலை 4 மணிக்கெலாம் ஷிஃப்ட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறார், வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறார். இந்த போன்ற பிரிவெல்லாம் சரி பண்ணி உங்களை சேர்த்து வைப்பார். அடுத்து 9ஆம் இடத்து குரு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி தரார். புதுசான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ரைட். இப்போது ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ்க்கு என்ன கிடைக்கும்? இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்போ அதுக்கான பலனை தரார் அப்படின்னா, புத பகவான் கடகத்துக்கு வரும் பொழுது, 3-12 கூடியவர் கடகத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு அதற்கான பலன்களை தருகிறார். அது எப்போ நடக்கும்? ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு நடக்கும். கடகத்துக்கு அவர் வரணும். அதே நேரத்தில் 2 கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது சிம்மத்துக்கு, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ராசிநாதன் இருக்கார் பாருங்க, சந்திரன். அவர் வந்து 2.5 நாளைக்கு ஒரு தடவை சிட்டுக்குருவி மாதிரி இப்படி சுற்றிட்டே இருப்பார். அவர் ஒரு கணக்கிலே வைக்க முடியாது. அதனால தான் இப்போ பிரச்சனையே. இப்போ 12 கூடிய 3 கூடிய புத பகவானை பற்றி பேசணும். 2 கூடிய சூரிய பகவான் இவர் அப்படி நகர்ந்து கன்னிக்கு வரும் பொழுது, சனி பார்வை பெறும் பொழுது அப்போ என்ன ஆகும்னா, அரசு சார்ந்த உதவிகள், அரசு சார்ந்த கட்டமைப்புகள், அதில் என்ஜிஓஸில் எடுத்து நடத்துகிறவங்க போன்ற பணிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம், பணிகளில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவி, டீம் லீடர் இருந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும். குட் ஜாப், பெஸ்ட் எம்ப்ளாயி போன்ற விருதுகள்லாம் கிடைக்கும். எப்போ? இந்த புரட்டாசி மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட். அடுத்ததாக 3வது செக்மெண்ட் நம்ம பிரிச்சுருந்தோம். ஒர்க்கிங்கில் இந்த பிஸ்னஸ் லேடிஸ்க்கு எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் லேடிஸ் பற்றி கேட்கவே வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 7ங்கிறது இன்னோவேஷன்ஸ், நியூ எக்ஸ்போசர்ஸ், புதிய அக்ரிமெண்ட்ஸ். அப்போது நீங்கள் யூ ஆர் கோயிங் டு டை அப் வித் நியூ கார்ப்பரேட். நான் ஏற்கனவே ஒருத்தர் கூட டைப்பில் இருந்தேன், ஒரு கம்பெனியோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு பெருசாக செட் ஆகலை, இப்போ எனக்கு செட் ஆக போகுது. அது நடக்கும். அது பெரும்பாலும் எப்போ நடக்கும்னா, அந்த 2 கூடிய சூரிய பகவான் மகரத்திற்கு வந்து குரு பார்வைப்படும் போது, இந்த ஜனவரியில். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்திலிருந்து அப்படியே 10ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது கம்பெனியுடைய லாப நஷ்ட கணக்கில் லாபம் மட்டும் அதிகமாக வரும், நஷ்டங்கள்லாம் குறைஞ்சிட்டே வரும். பர்சன்டேஜ் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் ஹைக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க பிஸ்னஸ் லேடிஸ். ஆக சூப்பராக இருக்குது. ரைட். அடுத்ததாக தொழிலதிபர்களுக்கு எப்படி இருக்கும்? தொழிலதிபர்கள் டிஃபால்ட்டாக ஒன்றுமே கேட்க வேண்டாம். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும் பொழுதே, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், செவ்வாய் பகவான் வரும் பொழுதே இந்த வைகாசியில் ஆணிலேயே நீங்கள் நல்லாயிடுவீங்க. அதே மாதிரி இந்த தொழிலதிபர்களுக்கெல்லாம் 8ஆம் இடம் என்பது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அசையா சொத்துக்கள். இது வரைக்கும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண சார், அப்படியே கிடக்கு சார், ஏறவே இல்லை சார் அப்படிங்களா தொழிலதிபர்கள் பிரச்சனை இருந்தது. நீங்கள் ஷேரை விட்டுருங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தால் லாங் டேர்ம் ஷேராக பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த தொழிலதிபர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா, சனியை குரு பார்க்கிறார். இவர் தான் 7, 8 கூடியவர். இந்த 8 கூடிய அசட்ஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை குரு பார்க்கிறார். அப்போது ஏற்கனவே ஒரு கம்பெனியில் உங்களுடைய அசட்ஸ் ஒரு 12 மிஷின் வச்சுருக்கேன் சார், ரன்னிங் ஆக மாட்டேங்குது,
அதுக்கு ப்ராப்பரான ஆர்டர் கிடைக்கல, கவலைப்படாதீங்க. சனியை குரு பார்த்துட்டார். இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மிஷின் ஷாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் பண்ண பிரமாதமாக இருப்பீங்க. அடுத்ததாக அரசியல்வாதிகள், இவர்களுக்கு எப்படி இருக்கும்? 2 கூடைய சூரியனே உச்சம். இந்த ஏப்ரல் மேவே நல்லா இருப்பீங்க. பொதுவாகவே அரசியலுக்கு தேவை என்னென்னா பெரும்புகழும் மக்கள் தொடர்பும். அந்த பெரும்புகழும் மக்கள் தொடர்புங்கிற இடத்த எங்கே வந்துடுது? மேஷமும் உங்களுக்கு 10ஆம் இடம், மேஷமும் உங்களுடைய 5ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை குரு பார்த்துடுறார். நோ ப்ராப்ளம். அப்போ செவ்வாய் பகவான் பெரும்பாலும் கடகத்திலே தான் ஸ்டே பேக் பண்ண போகிறார். ரொம்ப நாளாக இருக்க போகிறார். இந்த வருடம் மட்டும்தான் இந்த அதிரடி ஆஃபர். அவர் ஏன் அப்படின்னா அது அவங்க முடிவு பண்ணுறது தான். இந்த வருஷம் அதுக்கப்புறம் சிம்மத்தில் ரொம்ப நாள் இருக்க போகிறார் இந்த வருடம். அப்போது இந்த 10 கோடியோட உடம்புல இருக்கும் பொழுது மக்கள் தொடர்பு உண்டாகும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், யாரெல்லாம் 10 கோடியோட தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு. ஸோ இந்த 10ஆம் இடத்துல இந்த குரு பகவானோட சேர்ந்த செவ்வாய் பகவான் குருமங்கள யோகம், நீச்சபங்க ராஜயோகம், இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்குன்னே டிஃபால்ட்டாக குருமங்கள யோகம். செவ்வாய் இருக்கிற வீட்டையும் குரு பார்க்குறார். அவர் உங்களுக்கு யோகாதிபதியே உடம்புல உட்காந்துருக்கார். ஸோ அப்போ என்ன ஆகும்? அரசியல்வாதிகளுக்கு டபுள் டமாக்கா. அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்கவே வேண்டாம். ராசிலேயே குரு பகவான் இருக்கார். நீங்கள் குருவை பேக்கெட்டில் போட்டு அப்படி சுற்றிட்டு இருக்கீங்க. ஒரு கோனார் தமிழ் உரையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உரையெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதையுமே யோசிச்சிங்கன்னா நம்ம ChatGPT மாதிரி தான். நீங்கள் இப்படி டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான விளக்கத்தை ஃபுல்லாக சொல்லிடுவார் குரு. உடம்புல மண்டையில் இருப்பார். ஸோ அப்போ அந்த குரு உடம்புக்குள்ளே வரணும், மூளைக்குள்ளே வரணும். என்ன பண்ணணும்? குருவை தியானம் பண்ணணும். கையில் உங்களுடைய குரு ராகவேந்திரர் மாதிரி, ரமண மகரிஷி மாதிரி, அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவங்க நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய காப்பு மாதிரி கையில் போட்டுக்கோங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ சொல்லிட்டு ஆரம்பிங்க. குரு உங்கள் உடம்புல இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இதான் உங்களுடைய மூத்தவர்களை வணங்கி ஆரம்பிங்க. மாணவர்கள் வெகு சிறப்படைவீங்க. காரணம் என்னன்னா குரு பகவான் உடம்புல இருக்கார். அடுத்ததாக கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சந்திரனே ஒரு கலைகளின் அதிபதி சந்திரன், தெரியுமா? கலைகளின் அதிபதி. அந்த கலைகளின் அதிபதியுடைய வீட்டில் தான் குரு இருக்கார். அப்போ என்ன? குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது நண்பர்களே. 5 கூடிய யோகாதிபதி செவ்வாய் வேறு வருகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கலைஞர்கள் வெகு சிறப்பு அடைவீர்கள். படம் எடுப்பீங்க. அது எப்படி படம் எடுப்பீங்கிறீங்க? ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ல் ராகு இருக்கார் இல்லையா? இது அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. இந்த பக்கம் கேது உடம்புக்கு வந்து ராகு 7க்கு போகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், 7ங்கிறது இன்னோவேஷன்ஸ். கேதுங்கிறது என்ன? சாயா கிரகம். கேது குருவோட சேர்ந்தா கோடீஸ்வர யோகம் வந்துடும். திடீர்னு ஒரு மனிதன் எப்படி கோடீஸ்வரர் ஆவார்? நல்ல படம் எடுத்து ஹிட் ஆயிடுச்சுன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவார். கலைஞர்கள் சினிமா துறை இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நடக்கலைன்னா என்ன கேளுங்க. கடகராசிக்காரர்களுக்கு படம் எடுக்க குறும்படமாவது எடுப்பீங்க, அல்லது படம் எடுக்கிற விஷயங்களுக்கு உதவி செஞ்சு அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்கும். எப்படியோ ஒன்று. ஆனால் இந்த துறையில் உங்களுக்கு பணம் வரும். அடுத்த கலைஞர்கள் வெகு சிறப்படைவீர்கள். முக்கியமாக கண்டென்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், கற்பனை சொல்கிறவங்க, அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறவங்க, இவர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பொதுவான கலைஞர்கள், அப்போ மாடர்ன் ஆர்ட், சந்திரன்னா என்ன? முகம், கலைஞர்களுடைய உச்சம்னு சொன்னேன். மாடர்ன் ஆர்ட் வேறு, ஓவிய கண்காட்சி நடத்துவீங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்ததாக செவ்வாய் என்பதால் இந்த கோரியோகிராஃபி பண்ணுறது, அல்லது அந்த காகிதங்களில் வித்தகம் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அடுத்ததாக பணிக்கு செல்பவர்களை பற்றி பார்ப்போம். பணிக்கு செல்பவர்களுக்கு டிஃபால்ட்டாக 6 கூடிய குரு பகவான் முதல் 3 மாதமே உங்களுக்கு பணியை கொடுத்துருவார். பணிக்கு செல்பவர்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களுக்கு பணிக்கு செல்பவர்கள் டிஃபால்ட்டாக நல்லா தான் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, ராசியில் குரு இருந்தாலே மற்றவர்கள் யாரும் உங்கள்கிட்ட பஞ்சாயத்துக்கு எதுவும் வரமாட்டாங்க. இன்னொன்று, 8 கூடிய சனி பகவான் என்றைக்கோ 9ஆம் இடத்துக்கு போயாச்சு. அது குரு வேறு பார்த்தாச்சு. குரு 9 பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பீஸ்ஃபுல்லான ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கும். ப்ரொமோஷன் என்பதும் டிஃபால்ட்டாக. குருவே 9 பார்த்துட்டார்ல, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அடுத்ததாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. குரு பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. காரணம், சனி பகவான் 1000 தான் 9ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 8 கூடையவன் தான். அது உங்கள் சிந்தனையில் இருந்தால் போதும். அவர் அவ்வளோ பெரிய அனுகிரக மூர்த்தி உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய கடகராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லவங்க, சனியை தவிர. இதான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும். இந்த சனியை பிடிச்சிக்கணும். திருநள்ளாறு போங்க, தர்பாரண்யேஸ்வரரை பாருங்கள். அதே மாதிரி பெரும்பாலும் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் இங்கே புளிச்சலூரில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். இதெல்லாம் வழிபடுங்க. பெரும்பாலும் குரு பகவானுடைய நாமத்தை திருப்பி ஸ்ரீ குருப்பியோ நம்ம சொல்லிகிட்டே இருங்க. மஞ்சள் கலர் ஆடைகள் வாங்கி கொடுங்க. கோமாதா பசுவுக்கு மஞ்சள் துணிகள் வாங்கி கொடுங்க, அது மேலே போடுறதுக்கு, கோபூஜை செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பெரும்பாலும் மஞ்சள் வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க. அந்த கோயிலில் பணிபுரியறவங்களுக்கெல்லாம் மஞ்சள் வேஷ்டி வாங்கி கொடுங்க. மஞ்சள் போன்ற விஷயங்கள். முல்லை மலர்களால் குரு பகவான், உங்களுக்கே தெரியும், தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி குரு பகவானோட கனக புஷ்பராகம் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ரொம்ப ராசியான கலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு மஞ்சள் நிறம் மட்டும்தான். எதாக இருந்தாலும் நம்பர் 3ல் ஆரம்பிங்க, குரு ஹோரையில் ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ண சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு லைனில் சொல்லதா இருந்தால் வாழ்க்கை மாறப்போகுது. ஒரே ஒரு லைனில் சொல்லதா இருந்தால் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகுது.
எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஒய்ஃப் விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு வரார், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும். இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் ராகு 7ல் இருக்கிறதுனால ஃபாரின் போகிறவங்க போயிடுங்க. அதே நேரத்தில் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, சந்தேகங்கள் போன்றவை ஏற்படும். இதெல்லாம் தான் இந்த ஒரு வருடத்திற்கான குமுலேட்டிவான பாயிண்ட்ஸ். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 100க்கு 100 மார்க், பிரமாதமாக இருக்குது. நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்லணும்னு ஆசை, எனக்கு நேரம் அனுமதிக்கலை. எனக்கு வாழ்க்கையில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது குருஜி, நான் உங்கள்கிட்ட கேட்கணும். கவலையே விடாது, எப்பொழுதும் தயாராக இருக்கேன். இந்த உலகத்திலே 24 மணி நேரம் அவைலபிளாக இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா அது நான் மட்டும்தான். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண உடனே ராம்னு கூப்பிட்டா ஜீன்னு வந்துடுவேன், அவ்வளோதான். உடனே என்னை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த 5வது நிமிஷம் என்னோட நீங்கள் பேசலாம். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். கீழே போயிட்டுருக்க இந்த கியூஆர் கோடு உங்களுடைய டிவிலையோ மொபைல்லையோ கியூஆர் கோடுங்க ரன் ஆகிட்டு இருக்கும். அதை அப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. என்னுடைய பதிவுகள் அல்லது என்னுடைய மூத்தோர் பதிவுகள்லாம் தினசரி வரும். அதை கண்டு மகிழுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.